மாலை வணக்கம் மாணவ கண்மணிகளே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு அழகு தோட்டம் பகுதி 2. நம்ம முந்தைய வகுப்பில் அழகு தோட்டம் பாடல் பார்த்தோம் இல்லையா, அந்த பாடத்தோட தொடர்ச்சி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ மறுபடியும் அந்த பாட்டையும் பார்த்துட்டு அந்த பாடத்துடைய புத்தக பயிற்சி வினாக்களையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த பாடலை ஒரு தடவை பார்க்கலாமா? பூத்து குலுங்குது, பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது. தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குலுங்குது, பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது. பசுமையான புல்லை தேடி மாடும் மேயுது, பக்கத்திலே கன்று குட்டி பிள்ளையோடுது. பசுமையான புல்லை தேடி மாடும் மேயுது, பக்கத்திலே கன்று குட்டி துள்ளியோடுது. உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது, பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது. உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது, பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது. அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்மை இழுக்குது, ஆட்டம் ஆடி பாட்டு பாட ஆசை பொங்குது. அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்மை இழுக்குது, ஆட்டம் ஆடி பாட்டு பாட ஆசை பொங்குது. தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குலுங்குது, பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது. தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குலுங்குது, பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு. இப்போ புத்தக பயிற்சி வினாக்களை பார்க்கலாமா? இப்போ கவனிங்க மாணவர்களே, படத்தை உரிய சொல்லுடன் இணைக்க. இங்கே படங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த படத்தை நம்ம உரிய சொற்களோடு என்ன செய்யணும்னா இணைக்க போகிறோம். இப்போ அந்த சொற்களை வாசிக்கலாமா? பா இச்சை இக்கிளி, பச்சை கிளி. இப்போ பச்சை கிளி படம் இங்கே இருக்குது, அந்த படத்தோட இணைச்சிடுறோம். அடுத்தது வா இன் ந இப் பூ, வண்ணப்பூ. வண்ணப்பூ படம் இங்கே இருக்குது, அந்த படத்தோட இணைச்சிடுறோம். அடுத்தது சி இன் ந இத் தேனி, சின்ன தேனி. அந்த படம் இங்கே இருக்குது, அதோட பொருத்திடுறோம். அடுத்தது பா சு இம் பூ இல், பசும் புல். அந்த படம் இங்கே இருக்குது, அந்த படத்தோட பொருத்திடுறோம். அடுத்தது உயரமான, உயரமான மர இம், மரம். உயரமான மரம் இங்கே இருக்குது, அந்த படத்தோட பொருத்திடுறோம். மாணவர்களே, நீங்கள் அந்த சொற்களை வாசித்து பார்த்து அந்த படத்தோடு என்ன செய்யணும், இணைக்கணும். இப்போ அடுத்தது உனக்கு பிடித்த வருணனை தொடரை குறியிடுக. குறியிடலாமா? உனக்கு பிடித்த வருணனை தொடரை குறியிடுக. இப்போ இங்கே ஒரு பழம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது என்ன பழம்? கோவை பழம். இப்போது அதுக்கு தொடர்புடைய வருணனை தொடர், இங்கே 3 வர்ணனை தொடர் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு பிடித்த வர்ணனை தொடர் எதுவோ அதை என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ குறியிட போகிறோம். என்னென்ன வர்ணனை தொடர் கொடுத்துருக்காங்கன்னா, இனிப்பு பழம், பழுத்த பழம், சிவந்த பழம். இப்போ இதில் உங்களுக்கு பிடித்த வர்ணனை தொடர் எது? சிவந்த பழம். அதை இப்போ என்ன பண்ணிக்கோங்க, குறிச்சிக்கோங்க. அடுத்தது இங்கே ஒரு நிலா படம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தொடர்புடைய வருணனை தொடர்கள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? வட்ட நிலா. என்ன நிலா? வட்ட நிலா, முழு நிலா, வெள்ளை நிலா. இப்போது இதில் உங்களுக்கு பிடித்த வர்ணனை தொடர் ஏதோ அதை என்ன பண்ணிக்கோங்க, குறிச்சிக்கோங்க. இப்போ அந்த குறியிட்டுக்கலாமா? இப்போ நான் முழு நிலா அப்படிங்கிறத குறியிடுறேன். நாய்க்குட்டி படம் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்குரிய வர்ணனை தொடர்களும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு தொடர்புடைய வர்ணனை தொடர் எது அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு பிடித்த வர்ணனை தொடரை நம்ம குறியிட போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், நல்ல நாய்க்குட்டி, சின்ன நாய்க்குட்டி, கருப்பு நாய்க்குட்டி. இப்போ இதில் உங்களுக்கு பிடித்த வர்ணனை தொடர் ஏதோ அதை நீங்கள் குறியிட்டுக்கோங்க. நான் கருப்பு நாய்க்குட்டி அப்படிங்கிறத இங்கே குறியிடுறேன். இப்போ அடுத்தது மயில் படம் கொடுத்துருக்காங்க. அதற்குரிய வர்ணனை தொடர்களும் கொடுத்துருக்காங்க. ஆடும் மயில், அழகு மயில், வண்ண மயில்.
இப்போ இதில் உங்களுக்கு பிடித்த வர்ணனை தொடர் ஏதோ அதை குறியிட்டுக்கோங்க. வண்ண மயில் அப்படிங்கிறத நான் குறியிடுறேன். இப்போ அடுத்தது படத்திற்கு பொருத்தமான வர்ணனை தொடரை எழுதுக. இப்போ எழுதலாமா? இங்கே ஒரு என்ன கொடுத்துருக்காங்க, வண்ணத்து பூச்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பொருத்தமான வர்ணனை தொடர், உங்களுக்கு என்ன வர்ணனை தொடர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் இந்த கட்டத்தில் இப்போ எழுதணும். எழுதலாமா? இப்போ நான் எழுதுகிறேன், பல வண்ண பட்டாம்பூச்சி அப்படின்னு நான் எழுதுகிறேன். ப ல வ இன்ன பல வண்ண, ப இட் டா இம் பூ இச்சி பல வண்ண பட்டாம்பூச்சி அப்படின்னு நான் எழுதுகிறேன். இப்போ உங்களுக்கு என்ன தொடர் தெரியுதோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ அதுக்குரிய வர்ணனை தொடர் நான் இங்கே எழுதுகிறேன். உருண்டையான பந்து அப்படின்னு நான் எழுதுகிறேன். உ ரு இன் டை யா ந உருண்டையான, பா இந்து பந்து உருண்டையான பந்து அப்படின்னு நான் எழுதுகிறேன். உங்களுக்கு பிடித்த வர்ணனை தொடரை நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது இங்கே ஒரு மீன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்குரிய வர்ணனை தொடர் நான் எழுதுகிறேன். தங்க நிற மீன் அப்படின்னு எழுதுகிறேன். தா இங் க நீ ர மீ இன் தங்க நிற மீன் அப்படிங்கிற வர்ணனை தொடரை நான் எழுதுகிறேன். உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது இங்கே ஒரு தக்காளி கொடுத்துருக்காங்களே, தக்காளி படம் கொடுத்துருக்காங்களே, அதுக்குரிய வர்ணனை தொடர் நான் எழுதுகிறேன். சிவந்த பழம் அப்படின்னு எழுதுகிறேன். சி வ இந்த பழ இம் சிவந்த பழம் அப்படின்னு நான் எழுதுகிறேன். உங்களுக்கு பிடித்த வர்ணனை தொடரை நீங்கள் அந்த கட்டத்தில் எழுதிக்கிறலாம். இப்போ அடுத்தது சொல்லோடு விளையாடு. இப்போ நம்ம சொல்லோட விளையாடலாமா? இப்போ எப்படி சொல்லோட விளையாட போகிறோம் அப்படின்னா, முடிவும் முதலும், நம்ம முடிகிற எழுத்து அடுத்த வார்த்தையோட முதல் எழுத்தாக இருக்கணும். இப்போ இந்த விளையாட்டை நம்ம விளையாடலாமா? இப்போ விளையாட ஆரம்பிங்க பார்ப்போம். இப்போ முதல்ல என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க? குரங்கு வார்த்தை கொடுத்துருக்காங்க. என்ன குரங்குங்கிற வார்த்தை என்ன எழுத்தில் முடிஞ்சிருக்கு? கூங்கிற எழுத்தில் முடிஞ்சிருக்கு. இப்போ அந்த கூங்கிற எழுத்து தான் என்னது? முடிவு. அது அடுத்த எழுத்தோட முதல் எழுத்து அமைய போகுது. இப்போ குரங்கு அப்படிங்கிறது முடியுது இல்லையா? கூல முடியுது இல்லையா? இப்போ அடுத்த வார்த்தை குருவி அப்படின்னு எழுதுகிறோம். கூல அடுத்த வார்த்தை குருவி அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ குருவிங்கிறதுல என்ன எழுத்து முடிஞ்சிருக்கு? வி அப்படிங்கிறதுல முடிஞ்சிருக்கு. இப்போ வீல தான் அடுத்த வார்த்தையோட முதல் எழுத்து ஆரம்பிக்குது. அப்போ விறகு அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ விறகு எழுதியாச்சா? இப்போ என்ன முடியுது? இங்கே கூன்னு தான் முடியுது மறுபடியும். அப்போ கூங்கிறது அடுத்த வார்த்தையோட முதல் எழுத்து அமையுது. என்ன வார்த்தை? கும்மி அப்படின்னு அமையுது. கும்மி, கும்மியோட கடைசி எழுத்து மீ, அதுதான் அடுத்த வார்த்தையோட முதல் எழுத்து மீ. மிளகு அப்படின்னு ஆரம்பிக்குது. இப்போ மறுபடியும் பாருங்கள் கூ, அப்போ குரங்கு. இப்படி திரும்ப திரும்ப அதே மாதிரி புது புது வார்த்தைகளை நம்ம உருவாக்கி விளையாட போகிறோம். இதானது முடிவும் முதலும். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. குரங்கு ஒரு வார்த்தை. குரங்கு, அதில் முடிகிற வார்த்தை என்ன எழுத்து? என்னது? கூ. அந்த முடிகிற எழுத்து தான் அடுத்த வார்த்தையோட முதல் எழுத்தாக அமையும். இப்போ குருவி அப்படின்னு அமையுது இல்லையா? வருது இல்லையா? இப்போ குருவியில் என்ன வார்த்தை முடிஞ்சிருக்கு? கடைசி எழுத்து வி. அந்த விங்கிறது தான் அடுத்த எழுத்தோட முதல் எழுத்தாக அமையுது. இப்போ அடுத்த வார்த்தை விறகு. இப்போ விறகுல கடைசி எழுத்து கூ. அந்த கூ தான் அடுத்த வார்த்தையோட முதல் எழுத்து. அப்போ கும்மி. கும்மி என்ன எழுத்துல முடிஞ்சிருக்கு? மீல முடிஞ்சிருக்கு. அப்போ மீங்கிறதுல அடுத்து ஆரம்பிக்கிற எழுத்து ஆரம்பிக்கணும். அப்போ மிளகு அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். மறுபடியும் கூல முடியுது. கூல உங்களுக்கு பிடித்த ஒரு புதிய வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கலாம். அதே மாதிரி புதுசு புதுசாக என்ன செய்யலாம்? வார்த்தைகளை உருவாக்கி பழகிக்கிறலாம். அடுத்தது அதே மாதிரி பாருங்கள், இப்போது இங்கே ஆமை படம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமை அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ முடிகிற வார்த்தை என்னது? மை அப்படிங்கிற எழுத்துல முடிஞ்சிருக்கு. இப்போ மையில் நம்ம அடுத்த ஒரு புதிய வார்த்தை உருவாக்குங்க பார்ப்போம். மைனா உருவாகுதா? இதே மாதிரி புது புது வார்த்தைகளை உருவாக்கி நம்ம இப்போ ஒரு விளையாட்டு விளையாடுறோம். இப்போ இங்கே என்ன படம் கொடுத்துருக்காங்க? குகை. இங்கே கூ இருக்குது. என்ன எழுத்து விடுபட்டிருக்கு? கை. இப்போது இந்த கைங்கிற எழுத்தான முடிகிற எழுத்தை, இந்த கைங்கிற முடிகிற எழுத்தை வச்சு இன்னொரு வார்த்தையோட முதல் எழுத்து அமைய போகுது. அதான் என்னது? கைக்குட்டை. கைக்குட்டை. இங்கே கை அப்படின்னு எழுதுகிறோம். கைக்குட்டை. இப்போ புரியுதா? ஒரு வார்த்தையோட முடிகிற எழுத்து அடுத்த வார்த்தையோட முதல் எழுத்து அமையுது. அடுத்து இங்கே பாருங்கள், எறும்பு. எறும்பு. பூ இங்கே விடுபட்டிருக்கு. இப்போ இந்த பூங்கிற வார்த்தை எழுத்து அடுத்த வார்த்தையோட முதல் எழுத்து அமைய போகுது. இப்போ பூ
ரா புறா. அடுத்த வார்த்தையோட முதல் எழுத்து அமைஞ்சிருச்சா? இப்போ அதே மாதிரி அடுத்து வருவது முடியும் எழுத்தில் தொடங்கும் சொல்லை எழுதுக. எழுதலாமா? இப்போ கவனிங்க, இங்கே சிறகு சிறகு அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன வார்த்தை இங்கே முடிஞ்சிருக்கு? கூல முடிஞ்சிருக்கு. இப்போ கூல முடிஞ்சிச்சுன்னா அந்த கூல நீங்கள் ஒரு புது வார்த்தை சொல்லுங்கள் பார்ப்போம். குயில், கூ இ இல் குயில். சரி, அடுத்த வார்த்தை பாருங்கள், இங்கே சிரிப்பு சிரிப்புன்னு கொடுத்துருக்காங்க. என்ன எழுத்தில் முடிஞ்சிருக்கு? பூ அப்படிங்கிற எழுத்தில் முடிஞ்சிருக்கு. இப்போ பூவில் ஒரு புதிய வார்த்தை சொல்லுங்கள் பார்ப்போம். புகை, புகை புகை. இப்போ அடுத்தது அதே மாதிரி பாருங்கள், ஆடு இப்பு அடுப்பு அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அடுப்பு அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இப்போ பூவில் தான், இந்த வார்த்தையும் பூவில் தான் முடிஞ்சிருக்கு. அப்போ பூவில் உள்ள ஒரு புதிய வார்த்தை சொல்லுங்கள் பார்ப்போம். புத்தாடை, பூ இத்தாடை புத்தாடை. சரி, அடுத்தது அ இம்மி அம்மி அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இப்போ மீ அப்படிங்கிற எழுத்துல தான் முடிஞ்சிருக்கு. அப்போ மீல ஒரு புது வார்த்தை சொல்லுங்கள். மிளகு, மிளகு மிளகு. இதே மாதிரி நம்ம புது புது வார்த்தைகளாக உருவாக்க நம்ம பழகிக்கிறோம். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.